நீங்கள் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் உங்கள் ஒய்ஃப் உங்கள் சின்ன பையன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை. பக்கத்து தெருவில் கொஞ்சம் தள்ளி அங்கே இங்கேன்னு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மொத்தமாகவே 6 வீடு தான் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 தெரு தள்ளி இருக்க ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் கூடி வராரு. அதுவும் ஒரே ஒருத்தர். புதுசாக வந்தால் அந்த ஆள் உங்கள் ஏரியாவில் இருக்க அந்த 6 வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப தன்மையாக நடந்துக்கிறாரு. உங்ககிட்டயுமே தன்மையாக நடந்துக்கிறாரு. ஆள் பார்க்க பணக்கார ஆள் மாதிரி இருக்கார். அவர்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது. பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு தினமும் பைக்கில் தான் வேலைக்கு போயிட்டு வராரு. அவருக்குன்னு குடும்பம்னு அவர் கூட யாரும் இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் அந்த வீட்டில் அவர் கூட பெட்டாக ஒரு பெரிய நாய் இருக்குன்னு அக்கம் பக்கம் இருக்கவங்க சொல்லி கேள்விப்படுறீங்க. தினமும் அவர் வீட்டுக்கு போகும்போது நிறைய பொருட்கள் சாப்பிட வாங்கிட்டு போகிறாரு. ஒரு நாள் உங்கள் பையன் சைக்கிள் ஓட்டும்போது தெரியாதனமாக அந்த புதுசாக குடி வந்தவர் உங்கள் பையனை இடிச்சிடுறாரு. இதனால் உங்கள் ஒய்ஃப் அவர் கூட சண்டை போடுறாங்க. சண்டை பெருசாகி எல்லாரும் கூடியிருக்க இடத்துல உங்கள் ஒய்ஃப் கோவப்பட்டு அவரை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிடுறாங்க. அதோடு போனவர் 2 நாளாக ஆளை காணோம். 2வது நாள் நைட்டு உங்கள் வீட்டு வாசலில் யாரோ கதவு கிட்ட நின்று முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு நாய் மூச்சு விட்டால் எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்குது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஒய்ஃப் படுத்துருக்காங்களான்னு பார்க்குறீங்க. அவங்க பக்கத்தில் இல்லை. சரி, உங்கள் ஒய்ஃப் தான் வெளியே நிற்கிறாங்க போல், எதுக்கு இந்த நேரத்தில் வெளியே போனாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே தூக்க கலக்கத்துலேயே போய் கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்து பார்த்தா அங்கே நிற்கிறது பீரா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அரண்மனை 4 படத்தில் வந்த பாக் பேயை தொடர்ந்து அசாம் மாநிலத்தில் இருக்க மற்ற பேய்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓவராலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் அசாமில் இருக்க கிராமப்புற கதைகள்லையும் பாடல்கள்லையும் கிட்டத்தட்ட 23 வகையான பேய்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதில் பெரும்பாலான பேய்கள் பற்றின தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தேடி எத்தனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுதோ அத்தனை பற்றின இன்ஃபர்மேஷனை தரோம். இப்போ நாம் டாப் 10 அசாம் கோஸ்டில் 9வது இடத்துல இருந்த பாக் பேயை பற்றி பார்த்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே தெரிகிற ஐக்கான ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் தரேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, சுந்தர் சி அசாமில் இருக்க மற்ற கோஸ்டெல்லாம் பற்றி நிறையவே ஸ்டடி பண்ணியிருப்பார். அதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுன்னா அது பாக் மட்டும்தான். அதால தான் அவர் அதை வச்சு படம் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம அசாம் மாநிலத்தை பற்றியும் அதை சுற்றி இருக்க அமானுஷ்யமான விஷயங்களை பற்றியும் அந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கடுத்து 1 by 1 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கோஸ்ட்டாக அசாம் மாநிலம் இருக்க எல்லா கோஸ்ட்டையும் தெளிவாக பார்க்க போகிறோம். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடாதுன்னா மறக்காமல் இந்த தமிழ் சர்க்கியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நாம் இப்போ இந்த பிரா அப்படிங்கிற கோஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஏன் இந்த பிரா அப்படிங்கிற கோஸ்ட்டுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு? அப்போ இது எல்லா கோஸ்ட்டை விடவும் மோசமான கோஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த அசாம் பழங்குடியின மக்கள் தங்களோட செல்ல பிராணியாக வளர்த்தது தான் இந்த பிரா. அப்போ பிரா ஒரு உயிரினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தாலோ இல்லை தாபியா சிக்கன் மூவிஸ் போன்ற கொடூரமான ஹாரர் மூவிஸ் ஃபேனாக இருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக ஜின் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷில் கூட சில பேர் இதை கெட்ட முனின்னு குறிப்பிடுவாங்க. இந்த ஜின்களை பற்றி தெரியாதவங்க இல்லை இதோட கொடூரமான திகில் தரக்கூடிய செயல்களை பற்றி தெரியாதவங்க தாபியா அண்ட் சிக்கன் மூவிஸோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனும் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஜின்னால் இவ்வளோ கொடூரமான விஷயத்த கூட பண்ண முடியுமா அப்படின்னு உங்களையே குழநடுங்க வச்சிடும் இந்த 2 மூவி சீரீஸும். அதுக்கான லிங்க்கை நான் மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அஸ்ஸாம் பழங்குடியின மக்களோட செல்ல பிராணியாக இருந்த இந்த பிராஸ் கிட்டத்தட்ட ஒரு நாய் மாதிரி தான் தன்னோட ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாகவும் இருந்திருக்கு, நன்றி உள்ளதாகவும் இருந்திருக்கு. இந்த பிராஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களாக இருந்திருக்காங்க, செல்வ செழிப்போடவும் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் பிராஸோட சக்திகள் தான். நீங்கள் இந்த பிராவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரா உங்களை நல்லபடியாக பார்த்துக்கும், நீங்கள் கேட்டதை தரும். இதை சில பேர் நல்லபடியாக பயன்படுத்தினாலும் பல பேர் இதை கெட்ட விஷயங்களுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே தான் பிரா ஒரு கோஸ்ட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பிராவோட கேரக்டர் எப்படின்னா, நீங்கள் அதுக்கிட்ட ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட ஒன்று கேட்கும். எப்போ கேட்கும்னா, நீங்கள் கேட்ட பொருளையோ செயலியோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ரிவார்டாக தான் தனக்கான பொருளை அது கேட்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். பொன் பொருள்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் அதுக்கு நிகரான பொருளை கொடுத்து பிராவை சந்தோஷப்படுத்துகிறாங்க. மனிதனோட முதல் எதிரி ஆசை இல்லை, பேராசை. அது ஏன்னா முதல்ல தன்னோட ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட பேராசைக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பிராவை வச்சு தீர்த்துக்க ஆரம்பித்தாங்க. ஆசைக்கு அளவு உண்டு, ஆனால் பேராசைக்கு இல்லை. பேராசை திமிரை தந்துச்சு, திமிரு பொறாமையை தந்துச்சு, பொறாமை வன்மத்தை தந்துச்சு, வன்மம் மனசில் வந்தது அப்புறம் தான் பிராவை மக்கள் மோசமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை நாள் செல்ல பிராணியாக இருந்த இந்த பிரா ஒரு ஏவல் பிசாசாக மாற ஆரம்பிக்குது.
மக்கள் ஒருத்தர் மேலே இருக்க வன்மத்தை தீர்த்துக்க அவங்களுக்கு கெடுதல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீ பெருசா நான் பெருசான்னு அடிச்சுக்கிட்ட போரில் பிராவை வச்சு பழி தீர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிராவும் இவங்க சொன்ன ஆளுங்க எல்லாத்தையும் அவங்க சொன்ன மாதிரியே மோசமாக கொல்ல ஆரம்பித்து தன்னோட முதலாளி தான் பெரியவர்னு எல்லாருக்கும் காட்ட ஆரம்பிக்குது. இதனால் தன்னோட முதலாளியை சந்தோஷப்பட வச்சது. அவரும் சந்தோஷப்பட்டார். அவர் சந்தோஷத்தை பார்த்த பிரா தன்னோட ரிவார்டை கேட்டுச்சு. அதோட அவரோட சந்தோஷமும் நிம்மதியும் நின்று போச்சு. அப்படி என்ன பிரா கேட்டுச்சு? பிரா கேட்டது அவரோட வாரிசை. இப்போ அவர் பிரா கேட்டதை தந்தையாகணும். ஏன் அப்படின்னா பிரா தனக்கு உத்தரவிட்டதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பரிசு கேட்கும்போது அந்த உத்தரவிட்டவர் பிராக்கு பரிசு தரலைன்னா அந்த பிரா உத்தரவிட்டவரையே தனக்கான பரிசாக எடுத்துக்கிட்டு அடுத்த முதலாளியை தேடி போயிடும். சில பேர் தன்னோட வாரிசை காப்பாற்றணும்னு தண்ணியை பலிகிட்டு இருக்காங்க. சில பேர் வாரிசுகளை பலிகிட்டு இருக்காங்க. பிராவோட இந்த குணத்தை பற்றி தெரிஞ்ச அப்புறம் ஒரு சில பேர் இதை தவறான வழிக்கு பயன்படுத்துறதை நிறுத்திட்டு அவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் மனிதர்களோட பழகி ருசி கண்ட இந்த பிரா சாதாரண விஷயத்துக்கும் மனிதர்களை பலி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் இதுக்காக பல மர்மமான மரணங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. இதெல்லாம் கவனிக்க ஆரம்பித்த மனிதர்கள் இதை விட்டால் நம்ம ஊரையும் அழிச்சிடும், பிராவை கைவிட்டே ஆகணும்னு கைவிட ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் நீ என் கண்ணிலே படக்கூடாது, இதோட நான் உன்னை கூப்பிட்டா தான் நீ நேரில் வரணும்னு கட்டளைகள் விதிச்சதால பிராக்கள் பிரம்மபுத்திர நதிக்கரைகளுக்கு அருகாமையில் இருக்க காடுகளுக்கு போயிட்டதா சொல்லப்படுது. சில பிராக்கள் தனக்கான முதலாளிகள் இல்லாததால் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இன்னும் பல பிராக்கள் அந்த காட்டுக்குள்ளே தனக்கான முதலாளியை தேடிட்டு இருக்கு. அதோட வலையில மாட்டினா மீண்டும் இந்த ஊர் பல மோசமான விஷயங்களை சந்திக்க நேரணும்னு அந்த ஊர் மக்கள் அந்த பக்கமாக போகிறவங்களை எச்சரிக்கை செய்கிறாங்க. இது தவிர பிராவோட குணாதிசயங்கள்னு குறிப்பிடப்படுறது இது சத்தமாக ஒலி எழுப்பக்கூடியது, கண்ணுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு நின்று நம்மளை பயமுறுத்துறதுக்காக சுற்றி இருக்க பொருட்களை தள்ளி விடுறது, போட்டு உடைக்கிறதுன்னு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது இப்பயும் அங்கே நடக்குது. அதனால் பிராக்கள் இருக்குன்னு ஒரு சில மக்கள் அங்கே நம்புகிறாங்க. இதை நம்பலாமா வேணாமா? ஜின் பிரா எனக்கு தெரிஞ்ச வரை இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னு எதுவுமே கிடையாது. குரான்லேயே ஜின்களை பற்றியும் ஜட்ஜ்மெண்ட் டே பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மனிதர்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் மர்மமாகவே தான் இருக்குது. அதில் இந்த ஜின் பிராவும் அடகும். ஸோ இதை நம்பலாமா வேணாமாங்கிறத உங்ககிட்டயே ஓப்பன் கிளைமேக்ஸாக விட்டுடுறேன். ஒரு வேளை இதை நாம் பேய் இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த பிரா அப்படிங்கிறது மோசமான குணம் கொண்ட மனிதர்களை மேபி குறிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கடுத்து 1 by 1 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேனலில் இந்த அசாமில் இருக்க கோஸ்ட்டுங்களை பற்றி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.